अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे अप्रमेयो हृदयेश पद्मनाभो वरप्रभो विश्वकर्मा मनस्सखा सविष्ट सविरो ध्रुवः अग्राह्यकृष्णो रोहिताक्षप्रदर्शनः प्रभूतः त्रिकतुधाम पवित्रं मङ्गलं वरम्. பகவானுடைய திவ்யமான நாமங்கள். நாம வைபவம் ரொம்ப பெரியது. சாதாரணமாக வாக்குனால சொல்லக்கூடியது எதோ வாட்டோ நிவர்த்தன்னு சுத்திகள் எல்லாம் அந்த பரதத்துவத்தினுடைய வைபவம் சொல்ல முடியாதுன்னு சொல்றது. பகவானே பகவத்கீதையில நான் தோசி திவ்யானாம் விபூதினா, என்னுடைய திவ்யமான விபூதிகள் அதனுடைய குளோரிங்கிறத அதுக்கு முடிவில்லை. வேதங்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டே போறது, ஆனா அதனாலையும் அடைய முடியலை. அதனால்தான் ஏதோ வாசோ நிவர்த்தந்தே அப்பிராப்திய மனசாதா, மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாதான அப்படின்னு அந்த நாமாக்களுடைய வைபவத்தை. அதுல பகவானுடைய நாமாக்கள்ல கவிரோ துருவகா அப்படிங்கிற நாமா வரைக்கும் நேற்று பார்த்தோம். கவிரகா புராதனா, இவ்வுலகங்கள்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாலேயே அவர் இருந்தவர். ரொம்ப பழமையா இருக்கிறதா அவருக்கு தவிரம்னு பேரு. இதுக்கு முன்னால தவிட்டான்னு ஒரு பேர் சொன்னேன். தவிட்டான எல்லாரோட பருமனா இருக்கிறவர் அப்படிங்கிற அர்த்தம். இது தவிரகா. தவிரகான ரொம்ப புராதனமானவர், காலத்தை கடந்தவர். இந்த காலம்தான் இவரது என்று சொல்ல முடியாது. காலம் உண்டாகிறதுக்கு முன்னால இருந்தவர். காலம் உண்டான பிறகு காலத்துல எல்லா பொருளும் இருக்கு. எந்த பொருள் நீங்க சொன்னாலும் அந்த பொருளானது அந்த காலத்துல இருந்தது. காலமானது எல்லாத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கு. ஆனா காலம் உண்டாகிறதுக்கு முன்னாலே பரமாத்மா இருந்தார். பரமாத்மா தான் காலத்தை சிருஷ்டி பண்ணினார். எப்படி சிருஷ்டி பண்ணினார்? சூரியனையும் சந்திரனையும் சிருஷ்டி பண்ணக்கூடியதான வாயிலா காலத்தை சிருஷ்டி பண்ணினார். அப்படி காலத்தை சிருஷ்டி பண்றதுக்கு முன்னாலும் அவர் இருக்கார், காலம் அழிந்த பிறகும் அவர் இருக்கார். காலம் அழிந்த பிறகு எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டேன்னா, சூரியனும் சந்திரனும் அழிஞ்சு போயிடுச்சுன்னா பிரளயத்துல அதுக்கப்புறம் காலம் கிடையாது. காலத்தை கணக்கிடுறதாலே இல்லை, காலமும் இல்லை அப்படின்னா. ஆனா அப்பவும் என்ன விஜயதே தவமூர்த்திரேகா அப்படின்னு இந்த சாட்சி சுரூபமான பரம்பொருள் மட்டும் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் புராதனர். அதுக்கப்புறம் துருவகான்னு பேசும். துருவகான சாஸ்வதா ஸ்திரஹா, அசையாதவர். அசையாதவர்னு சொன்னா அசையறதுக்கு காரணம் இல்லை, அசையல அசைய முடியாது. ஏன்னா எல்லாவற்றையும் வியாபித்திருக்கார். அசையணும்னா ஒரு இடத்துல இருந்து நான் இல்லாத இடத்துக்கு போனாதான் அது அசையறது. கெட்ட திட்டினா என்ன அர்த்தம்? போகிறார், செல்கிறார். செல்கிறார்னா என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல இருக்கிறவர் அந்த இடத்தை காலி பண்ணி அடுத்த இடத்துக்கு போறார், அதான் செல்கிறார்னு அர்த்தம். இருக்கிற இடத்துல போனா அதுக்கு கெட்டதின்னு சொல்லக்கூடாது. பூர்வதேச சம்யோக நாச பூர்வத உத்தர தேச சம்யோகா, தான் இருக்கக்கூடியதான இடத்தை விட்டு விட்டு இன்னொரு இடத்துக்கு போறது, அதான் கச்சதிங்க பதத்துக்கு அர்த்தம் இல்லையா? ஒரு இடத்துல இருந்து இப்படி ஆடினேன்னா கலத்தின்னு சொல்லணும். மரத்துக்கு மேல கலை என்ன பண்றது? கலதி. மரம் வந்தது கலை வந்து சாக்கா கச்சதின்னு சொல்லக்கூடாது. மனுஷியா கச்சதி. ஒரு இடத்துல ஒரு கிராமத்துல இன்னொரு கிராமத்துக்கு போறாரு மனுஷன். அந்த இடத்துல இருந்து அசைஞ்சால் அதுக்கு கலதி வந்ததே ஏதோ சொல்லுங்க. அதே மாதிரி இவர் எங்கேயும் போறதே இல்லை, சாஸ்வதமாக இருக்கிற இடத்துலயே இருந்துட்டு இருக்காரு. ஏன் போறதுக்கு வேற இடம் இல்லை அவருக்கு. ஆகையால் அவருக்கு துருவகான்னு. இப்ப துருவகாங்கிறது விக்கிரகம் ஸ்பேஸ் தான் சொன்னேன் நான்.
வழிபட்டு இப்போ ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துல செல்வதில்லை அப்படின்னு சொன்னா அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறதுனால் அவர் இல்லாத இடமே இல்லாதனால் அந்த இடத்துக்கு இவர் இதை காரியம் பண்ணி போக முடியாது. ஏன் துருவா அசையாதவர் வெளியே செல்லாதவர். ரைட். ஆனா இந்த துருவகாங்கிறதுக்கு ஒரு வேற ஒரு அர்த்தமும் உண்டு. துருவம்னு ஒரு நட்சத்திரம் போல் ஸ்டார்னு சொல்றேன் பார்த்தல, அந்த துருவ நட்சத்திரம் அந்த குளோபுல நீங்க பார்த்தீங்கன்னா தாங்கி இருக்கும், அந்த மேல ஒரு இடம் இருக்கும், அதை வச்சிருந்து அப்படியே இந்த குளோபை சுற்றி கொண்டே இருக்கும். இந்த மேல இருக்கக்கூடியதான இடத்துக்கு போல் ஸ்டார், நார்த் போல் சவுத் போல். அந்த இடமானது துருவகான்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த குளோபு சுத்தி கொண்டிருந்தாலும் பூமி சுத்தி கொண்டிருந்தாலும் அது சுத்தாதா, அது நடுவுல அங்கேயே இருக்கு. இந்த துருவ பதம், அது துருவங்கிறது இந்திர பதவி எப்படியோ அக்னி பதவி எப்படியோ துருவங்கிறது ஒரு பதவி. இந்த துருவ பதமானது எப்படி கிடைத்தது அப்படின்னு சொல்றதுக்கு பாகவதத்துல மனுக்குடைய வம்சத்தை சொல்லிக் கொண்டே இருக்கும் பொழுது மனு சதரூபா அப்படின்னு ஆரம்பிச்சு அவ அதற்கு பிறகு புலத்தேர் புலகர் அத்திரை வதட்டர் இப்படிப்பட்டதான குழந்தைகளை 10 குழந்தைகள், அதுல 10வது தசமத்துலாரதா அப்படின்னு 10 பேரையும் உண்டு பண்ணி அதுல உங்களுக்கு அந்த வம்சத்துல உத்தானபாதர் அப்படின்னு ஒரு ஆத்மா. அந்த உத்தானபாதருக்கு 2 குழந்தைகள், பிரியபரதர் உத்தானபாதர்னு இருக்குது. அது முதல்ல உத்தானபாதருடைய சரித்திரத்தை சொல்றார் சுவாமி. அந்த உத்தானபாதருக்கு உத்தான பாதர் பேர் பாருங்க, எப்பொழுதும் பாதங்களை மேலே வைத்துக் கொண்டிருப்பார் அப்படின்னு என்ன அர்த்தம், எப்பொழுதும் தர்ம சிந்தனையோடய இருந்திருக்கார். அப்படிப்பட்டதான அவருக்கு 2 ஆத்துக்காரிகள், சுனீதி சுருச்சி. இதெல்லாம் கதை. சுனீதி அப்படின்னு என்ன அர்த்தம், நல்ல நீதியோட இருக்கிறவள், நல்ல வழியில இருக்கிறவள், எப்பொழுதுமே நல்ல அபிப்பிராயத்தை நல்ல எண்ணத்துல இருந்து உலகத்துக்கு நல்லது பண்ணணும் எனக்கூடியதான எண்ணத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 2வது அர்த்தத்திற்கு சுருச்சி, இந்த பேர்லயே இருக்கு. ருச்சின்னா என்ன அர்த்தம், நல்ல டேஸ்ட், எது நன்னா இருக்கோ அதை என்ஜாய் பண்ணணும், தப்பு வழியில போகல. ஞாபகம், உலகத்துல இருக்கிறது எது நன்னா இருந்தா அதை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்திலேயே இருக்கிறவள். இப்ப இதில் தப்பு வழியும் போகலாம், நல்ல வழியிலையும் இருக்கலாம். சுனீதின்னு சொன்னா எது நல்லதோ அதை மட்டும்தான் அனுஷ்டானம் பண்ணணும், மற்றதா இருக்காங்க. இப்படி இருக்கிற காலத்துல ராஜாவுக்கு கொஞ்ச நாள் ஆனப்புறம் சுனீதி மேல ஒரு ஆர்வத்தி ஏற்பட்டு அவளை தள்ளி வச்சிருந்த. ஆனா தள்ளி வச்சோம்னா அவளோட பேசுறது இல்லை, அவ்வளவுதான். ஆனா அந்த சுனீதியினுடைய பையன் துருவசுவாமி, இந்த துருவசுவாமி சுனீதியினுடைய பையனா இருக்கக்கூடியதான உத்தமனும் 2 பேரும் சேர்ந்து அப்பா கிட்ட விளையாடிட்டு இருந்தா. விளையாடிட்டு இருக்கும் பொழுது உத்தமனானவன் சுருச்சியினுடைய குழந்தை அப்பா மடியில உட்கார்ந்து இருந்தார். அப்பொழுது இந்த குழந்தை என்ன பண்ணிட்டு நானும் அப்பா மடியில உட்காரணும்னு பார்த்தது. பார்த்தா அந்த குழந்தை இவனை உட்கார விடல. அப்ப என்னாச்சுன்னு இவர் உட்கார விடலைன்னு சொல்லும் பொழுது அது சுருச்சி வந்து, நீ இப்போ உட்கார முடியாது அப்பா வழியில, அப்பா மடியில உட்காரணுமே, ஏன்னா நீ என் வயசுல பிறக்கணும் அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டாங்க. இந்த குழந்தைக்கு கோபம் வந்துச்சு. கோபம் தானே அழுகு வந்தது. அவர் அழுகு வந்தது. அழுத குழந்தைகள் அழுதா எங்கே போவா, அப்பா அடிச்சா எங்கே போவா, அம்மா கிட்டதான் போவா. அம்மா கிட்ட போவேன். போகும்போது இது போல நடந்ததுன்னு சொல்லி அழுதான் குழந்தை. அப்ப அந்த அம்மா சொல்லிட்டான், எனக்கு கையால் ஆகாது, நான் சொன்ன வார்த்தை ராஜா எடுத்துக்கிறது இல்லை, அதனால நான் நல்லா யோசனை பண்ணி பார்த்தேன். இப்ப என்ன வேற வழி, என்னான்யம் கதபத்மபலாகலோச்சனாது துக்கச்சிதந்தே ஹிருதயாவிசிஞ்சனா. பத்மபலாகலோச்சனா, தாமரை கண்ணனாக இருக்கக்கூடியதான பரம்பொருளை தவிர உன்னுடைய துன்பத்தை போக்கக்கூடியவர் வேறொருவரை நான் காணவில்லை அப்படின்னு. எது சொன்னாலும் சுருக்கி அது ரைட்டு தான். உடரே கிரகீதா, பாபம் பண்ணினதான அதிருஷ்டம் பண்ணாம இருக்கக்கூடியதான என்னுடைய வயசுல நீ பிறந்தது தப்பு தான்பா, என்ன பண்றது, அந்த அம்மா சொன்னது ரைட்டு தான் அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு வேற வழி இல்லை, பரமாத்மாவை நீ தியானம் பண்ணு, அவருக்கு நல்ல பதத்தை கொடுப்பா அப்படின்னு உன்னுடைய துன்பம் போறதுக்கு இது ஒரு வழிதான்னு சொல்லி கொடுக்க. அந்த குழந்தை அம்மா வார்த்தைய ஒரு ரொம்ப வசதியா நினைச்சிருக்கு. அதோட கிளம்பி ஏன்டா அவரை பார்க்கணும், தபஸ் பண்ணணும்.
அப்பொழுது நாரதர் எதிர்க்க வர எதிர்க்க வந்து அவர் கொஞ்சம் அசைச்சு பார்த்தார். இதெல்லாம் சும்மா தப்பசுன்னா ரொம்ப நமக்கு நடக்காத காரியப்ப அதெல்லாம் முனிவர்களுக்கு தான் ஆகும். பிராணாயாமம் பண்ணோம், அது பண்ணோம். அந்த பகவான் சும்மா அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, நீ பாட்டு காத்துப்பா 2 நாள் ஆனா உன் கோபம் குறைஞ்சு போயிடும் அப்படின்ட்டாரு. அவருக்கு தான் ஏன்னா அவர் பாமா இருக்க இந்த துருவசுவாமி தான் எடுக்கின்றதான கொள்கையை விடுறதில்லை. சொன்னா இதை பாருங்க, எங்க அம்மா சொன்னா நாண்யம் ததா பத்ம பதாத லோசனா, தாமரக்கண்ணன் ஒருவரால் தான் போக்க முடியும் என்னுடைய துன்பத்தையும் சொல்லியிருக்க. ஆகையால் அவரை பார்க்கறதுக்கு நான் போயிட்டு இருக்கேன். அவரை பார்க்கறதுக்கு உங்களால் சகாயம் பண்ண முடிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா உங்க வழியில நீங்க போங்க. அந்த ஃபார்ம் கன்வின்ஸ் இதை பார்த்தா சந்தோஷப்பட்டார். அப்புறம் நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு ஆரம்பிச்சு 5 வயசு குழந்தை. அந்த குழந்தைக்கு அந்த பகவத் தத்துவத்தை உபதேசம் பண்ணினார். சுநாசம் சுக்ருவம் சாரு கபோலம் சுரசுந்தரம் தருணம் தருணோட்டேயம் அருணோட்டே கதாதரன் அப்படின்னு சொல்லி அவருக்கு பிரசன்ன வதனம் சாந்தம், பிரசன்ன வதனமா இருப்பார், சாந்தமா இருப்பார், பார்க்கறதுக்கு அழகா இருப்பார், எப்பொழுதும் மனசுல புன்சிரிப்போட கதா பத்மா 4 கையில சங்கம் சக்கரம் கதை தாமரை இவர்களோடு இருந்திருப்பார். நின்றுருப்பார். வனமேயூரம் வனமாலினம் தேயூரத்தை கொண்டிருப்பார். தோல் வளையங்கள் இருக்கும், வனமாலியை கொண்டிருப்பார். இப்படி விசேஷமாக பட்டு வஸ்திரத்தை கட்டிட்டு புன்சிரிப்போட எதிர்ப்பிச்சார். அப்படின்னு இப்படி தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு துவாதசாட்சர மந்திரத்தை குழந்தைக்கு உபதேசிக்கிறோம். இதை நீ விடாம ஜபிச்சுன்னா பரமாத்மா வந்துடுவார் அப்படின்னு சொல்ற. அங்கிருந்து போய் நதிக்கரையில போய் உட்கார்றான் சிவசுவாமி. உட்கார்ந்து சொன்ன மாதிரியே ஜபம் பண்ணினா 15 நாள் ஆச்சு பகவான் பிரத்யட்சமாறு. இவர் என்ன செஞ்சிருக்கு, அதுக்கு சொல்ல பிரத்யட்சமாயிடுவார். 15 நாள் ஆச்சு பிரத்யட்சமாகல, விடல. இந்த 15 நாள் ஆச்சு ஆகாதனால இனிமேல் என்ன பண்ணா வெறும் தீர்த்தத்தை மட்டும் சாப்பிட ஆகாரத்தை நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் 1 மாசம் ஆச்சு பிரத்யட்சமாகல. என்ன பண்ணினா வெறும் ஜலத்தை தான் குடிப்பேன், அது தவிர வேற ஒண்ணும் இல்லை. அப்பவும் பிரத்யட்சமா இல்லை. இன்னொரு மாதத்துல ஜலத்தையும் குடிச்சிட்டு நிறுத்திட்டார். இப்படி வரிசையா ஒண்ணு நிறுத்திவிட்ட கடைசியில வெறும் பிராணாயாமத்தை பண்ணி பிராணனையும் பந்தனம் பண்ணி இருக்கிறத பண்ண ஆரம்பிக்கிறார். எப்ப பிராணபந்தனம் சௌமியமான பிராணனை நிறுத்தி விட்டாரோ உலகங்கள்லாம் அட்டை இருந்து நிற்க ஆரம்பிச்சு. தேவதைகள்லாம் பார்த்தாலும் என்ன இப்படி காத்தையே உள்ள ஒரு இடத்துல நிறுத்தி விட்டுட்டாருல அப்படின்னு பிறகு மகாவிஷ்ணு போய் சொல்லும் பொழுது மகாவிஷ்ணு அங்கிருந்து சிவசுவாமியை அனுகிரகம் பண்ணணும்னு வர சமயத்துல தான் எந்த வேஷத்தோட வருது. என்ன மற்றவர்களுக்கு இதிகாசம் தெரியும், புராணம் தெரியும், வேதங்கள் தெரியும். ஏதோ ஒரு வேஷத்துல போனா இவர் தான் பரமாத்மா இதை கண்டுபிடிப்பார். ஆனா இப்பவோ இந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது. எந்த மந்திரம் என்ன சொல்லி கொடுத்தாரோ ஒன்றும் தெரியலையேன்னு நாரதரை கூப்பிட நாரதர் என்ன சொன்னாங்க, இது போல தத்துவத்தை நான் உபதேசம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லக்கூடும். அதே மாதிரி வேஷம் கட்டிட்டு பகவான் எதிர்த்து நிற்கிறார். பகவான் நிற்கிற அப்ப பகவானுக்கு இந்த சுவாமி கண்ணை திறக்கல. எந்த பகவான் மணிக்கணக்கில் அவரை பார்க்கறதுக்கு வைகுண்டத்துல கட்டமா யோகிய பத்மயா விமிருத்தியமானயா மகாலட்சுமி தாயார் உட்பட தங்க தட்டுல தாமரைகளை வச்சிருந்து பகவான் பாதங்களை போட்டு நமஸ்காரம் பண்ணணும். ஏகாந்தமாக நினைத்தால் அவளுக்கும் ஏகாந்த சேவை கிடைக்கலையோ அப்படிப்பட்டதான பகவான் எங்கிருந்து நிற்கிறாரா துருவசுவாமிக்கு முன்னால. துருவசுவாமி கண்ணு திறக்கிறார். பார்த்தது எப்படி இருக்கும், என்னையா விஷயம்னு பார்க்கிறார். உள்ளூர சமாதியில அதே சொல்லுவது புருஷம் வனமாலினம் அப்படிங்கிற அந்த ஸ்வரூபம் சொன்னதை அப்படியே பார்த்து கொண்டிருக்க குழந்தை. ஏன்னா இதுக்கு லௌகிகமான விஷயம் தெரியல, ஒரு அட்ராக்ஷன்ஸும் தெரியல. அது சர்வதா சொல்றதால இதை நினைச்சதுதான் வேணும். இது பல விசேஷமான கர்மா. யாவது நிஷ்காம கர்மா இல்ல. அப்பா மடியில உட்காரணுங்கிற ஒரு ஆசைக்காகத்தான் பண்ணினான் திருவன். ஆனா விவகாரம் என்னாச்சு, பகவான் எதிர்க்க வந்து நிற்கிற வந்து நின்று இது ஒரு சொன்னதுமே மனசுல இருக்கக்கூடிய அந்த சமாதியை கலைச்சதுன்னா உள்ள இருக்கக்கூடியதான சுரூபம் அது மறைஞ்சது. தீவிட்டு கண்ணை திறந்து வெளியில பார்க்கிற பார்த்தா எந்த சுரூபம் உள்ள காணப்பட்டதோ இத்தனை நேரம் எந்த சுரூபத்தை விடாம பார்த்து கொண்டிருக்காரோ அதே சுரூபம் எதிர்க்க நிற்கிறது. நிற்கும் பொழுது ஒரு பார்த்தார். தன்னால் ஜலத்தை விட்டு அழ ஆரம்பித்தார். என்னன்னா தோற்றம் பண்றது எனக்கு ஒன்றும் தெரியாது. அதான் சொல்வாளே அம்மா சொல்வாளே கதையில
சொன்னா அவளை துணிச்சார், அப்படி சொன்னார் இப்படி சொன்னா எனக்கு ஒண்ணும் இப்ப ஞாபகம் இல்லையே பார்த்தா. ஒண்ணும் கவலைப்படாத, உன் மனசுல என்ன இருக்கோ அது தீர்மானம் பண்றதுக்காகத்தானே என்னுடைய கர்மா இல்ல. பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ஜதுஷ்பிரதாம, அதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன், கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி பத்ரபாலம் கிருபையா கப்போலே அப்படின்னு வேதமயமான சங்கம் அவர் கையில இருக்கக்கூடியதான சங்கமானது எல்லா வேதங்களும் சேர்ந்து இருக்கக்கூடியதான உருவம். எப்படி அம்பாளத்தை சொல்லும் பொழுது ராகஸ்வரூப பாஷாக்கிய உங்க ஆசைகள்லாம் அம்பாள் கையில பாசமா இருக்கோ, உங்களுடைய கோபம் எல்லாம் அம்பாளுடைய கையில எப்படி குரோதமாக அங்குஷமாக இருக்கோ, உங்களுடைய லோகத்தில் இருக்கக்கூடியதான பஞ்ச பூதங்கள் அம்பாளுடைய கையில 5 அம்புகளாக இருக்கோ, மனசானது உங்களோட அம்பாள் கையில வில்லாக இருக்கோ, அதே மாதிரியே பகவானுடைய கையில இருக்கக்கூடியதான சங்கமானது வேதங்களுடைய ஒரு சுலபம் வைதிகமான ஞானம். அது இந்த ஞானம் அப்படியே அதுல அந்த சங்காகாரமாக இருக்கு. அதே போல உலகத்தில் இருக்கக்கூடிய சகல கிரியைகளும் கிரியா சக்திகளும் சக்கர ரூபமாகத்தான் இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது பகவான் என்ன பண்ணினான்னா அந்த கபோலத்துல அந்த குழந்தையினுடைய கன்னத்துல அப்படியே அந்த சங்கத்தினால் தொட்டு விட்டாரா. அப்பொழுது என்ன ஆச்சுன்னா உள்ள இருக்கக்கூடியதான தத்துவங்கள் சப்தங்கள் எல்லாம் வெளியில தானா ஓடி வந்துடா. பிராணம் நமோ பகவதே புருஷாய துஷ்யம் அப்படின்னு உலகத்தில் இருக்கிற சகல பிராணிகளுடைய இதயத்தில் இருந்து கொண்டு அவ கண்ணு காது மூக்கு நாட்டு தோல் எனக்கூடியதான எல்லா புலங்களும் கை கால் எழக்கூடியதான எல்லா உருப்படிகளையும் யாரால் தூக்கி கொண்டப்படுறதோ அப்படிப்பட்டதான பரமாத்மா இருக்கையில உங்களுக்கு நான் என்னத்தான் பண்ண முடியும், நமஸ்காரம் ஒண்ணுதான் பண்ண முடியும் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணி நிறைய ஸ்லோகங்களை ஸ்தோத்திரம் பண்றார். அப்ப பகவான் பார்த்து உனக்கு என்ன வேணும் கேட்டுக்கோன்னு கேட்கிறேன். என்ன கேட்கணும், என்ன ஆசையில வந்திருந்தீங்க, அப்பா மடியில வரணும், அம்மா அதானே சொல்லி கொடுத்தா அதானே பண்ணணும். இப்ப என்ன வேண்டாம், உங்களோட பார்த்த பிறகு எனக்கு மோட்சம் வரணும்னு இருக்கு, உங்களோட சேரணும், ஐக்கியமாகணும், சாகித்ய மோட்சம் வேணும்னு கேட்க பகவான் சொன்னாரா, நீ பண்ணினதோ காமிய கர்மா. மோட்சம் வேணுமேனா ஞானம் வரணும். அப்ப அந்த ஞானம் எப்படி வரும், ஒரு ஆசான அடைஞ்சு மனசு வைக்கக்கூடியதான ராகத்வேட்டாதிகளை அடைஞ்சு அதை பிறகு ஏற்ற ஐக்கியமாக ஆகும் பொழுது அது சுத்தமான ஒரு அந்த கண்ணத்துல உபனிஷத் தத்துவங்களை கேட்டு அதற்கு பிறகு அதனால வரக்கூடியது ஞானம். அதோட மட்டுமில்ல, ஞானத்தை கொடுத்தேனையான மோட்சத்தை கொடுத்தேனையானால் 4 பேர் என்ன சொல்வா, பகவான தியானம் பண்ணிட்டுமே மோட்சத்தை அடைஞ்சுட்டான், உலகத்துல வேற எதுவும் அடையல அப்படின்னு வந்துடுமாப்பா. ஏன் நீ பண்ணின கர்மாவுக்கு பலத்தை அனுபவிக்கணும். அதனால உயர்ந்ததான வெறும் இந்த பதவி இல்ல, துருவ பதவியே கொடுக்கும். அப்பா மடிங்கிறது ஒண்ணும் இல்ல, பகவான தியானம் பண்றவளுக்கு என்ன கிடைக்கும், நீங்க என்ன நினைச்சீடோ என்ன வேணும்னு நினைச்சீடோ அதை விட 1000 மடங்கு வசதியான ஒரு பலம் கிடைக்கும். நீ அப்பா மடியத்தான் கேட்ட, நான் அதை கொடுக்கல, திருவபலம் உலகத்தில் இருக்கிற எல்லா பிராணிகிட்ட உயர்ந்ததான ஒரு நிலையை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்து சாஸ்திரமான பதத்தை நீ அனுபவிப்பாய். ஆனால் எப்பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா போகங்களையும் அனுபவித்த பிறகு, ஏன்னா நீ ஆரம்பத்துல காமி கர்மாவோட ஆரம்பிச்ச, சாஸ்திரங்கள் எது வேணுமோ அதை அனுபவிச்சா அப்புறம் ஆகையால் எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு சொல்ற. அதுக்கப்புறம் இந்த நாரதர் இதோட விடலாம். அங்கிருந்து அங்கே போய் அப்பா கிட்ட போய் சொல்லிட்டாரு, நீங்க எந்த பையனை கீழே கட்டி வச்சா அவன் உங்களை விட 100 மடங்கு உயரத்துல வளர்ந்து போயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டார். என்ன பண்ணினா சுருச்சியும் 2 பேரும் அழைக்கின்றது நேர காட்டுக்கு வர. இந்த குழந்தை என்ன பண்ணிட்டு தபஸ் பண்ணி பகவான பிரச்சனை பண்ணி எதிர்க்க வர வந்ததுமே அந்த குழந்தைக்கு ஆலிங்கனம் பண்ணிட்டு அதுக்கு வந்து அந்த குழந்தைக்கு வளர்த்து அதுக்கு பட்டாபிஷேகம் பண்ணும் பொழுது ஆச்சு. அதுக்கப்புறம் 10,000 வருஷங்கள் ஆனந்தமா ராஜ்யத்தை அனுபவிச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் அதுக்கப்புறம் ஞானத்தை அடைஞ்ச வைகுண்ட லோகத்துக்கு போறதாக உத்தராயண மார்க்கமாக போகும் பொழுது அப்ப என்ன பண்ணாரு, விமானத்துல இவர் அழைச்சுன்னு வந்து போயிட்டு இருக்க. அப்ப பாதியில விமானத்தை நிறுத்துங்கிறார். ஏன்னா எங்க அம்மா எந்த வைகுண்ட லோகத்துக்கு போறியோ அப்படிப்பட்டதான எனக்கு எது இப்பன்னா உமன்ஸ் டே மதர்ஸ் டேன்னு சொல்றாங்க. அம்மாவுக்கு என்ன பண்றான்னு தெரியல, என்ன பண்ணினா அம்மா பண்ணினான ஹெல்ப்புக்கு சகாயமா. வெறும்னு ஒரு ரோஜாப்பூ கொடுத்து இன்னைக்கு மதர்ஸ் டேன்னு கொடுத்தா போருமா, நமஸ்காரம் பண்றது கிடையாது, வேற எதுவும் பண்றது. நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கிறத யோசனை பண்ணிக்கணும். ஒரு அம்மா நமக்கு பண்ணினதான ஒரு பதார்த்தத்துக்கு கைமாறு பண்ண முடியுமா?
தான் பட்டினோடு இருந்து அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டினால அந்த சமயத்துல எதை வேணும்னு தெரியாத போனாலும் தெரிஞ்சிருந்து அந்த குழந்தை எப்படி வளர்த்தா இது ஏதாவது ஒண்ணுக்கு உங்களால கையால பண்ண முடியுமா? அம்மாவாகட்டும் அப்பாவாகட்டும் ஒரு ஆசானாக தெரியாத விஷயங்களை எத்தனை சொல்லிக் கொடுத்தார். அவர் சொல்லிக் கொடுத்த 2 வார்த்தை தானே ஜன்மா முழுக்க நிற்கிறது. இதை ஏதாவது ஒன்றுக்கு கைமாறு பண்ண முடியுமா? முடியாது. அப்ப என்ன பண்ணினா எங்க அம்மா தான் என்னை இந்த அழுத்தி கொண்டு வந்துட்டா. முதல்ல உபதேசம் பண்ணினவள்தான் மாத்திருதே ஓ பவா பிதிருதே ஓ பவா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு கிடைக்கலைன்னா எனக்கு வேண்டாம்னா அவ பார்த்த எட்டி பாரு மேடுன்னு பிளேன்ல எட்டி பார்க்க முடியுமான்னு கேட்கக்கூடாது. அதான் பழைய நாள் பிளேன் வச்சுக்கிறேன். ஆனா முன்னாலேயே இன்னொரு பிளேன் போறதான். அங்க என்ன ஆச்சுன்னா அங்கே அம்மா அழைச்சிட்டு போறேன். திவ்யமான விக்கிரகத்தோட சகல ஆபரண பூட்டிலேயே அம்மா முன்னாடி போயிட்டு இருக்க. அப்படி போகும் பொழுது வைகுண்ட லோகம் வரைக்கும் அழைச்சிட்டு போய் என்ன பண்ணிட்டால வைகுண்ட லோகம் கொடுக்கல திருவசாமி என்ன பண்ணினா இந்த பிரளய பரியந்தம் இந்த யுகம் இருக்கிற பரியந்தம் இங்க துருவ நட்சத்திரமாக இங்க இருக்கிறது. ஏன்னா உலகத்தில் இருக்கிற சகல பிராணிகளுக்கு தெரியணும். ஏன் இப்படி யார பகவானை பிரார்த்திக்கிறாளோ பகவானுடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறாளோ அவளுக்கு கிடைக்கக்கூடியதான பதவி இது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எல்லோரும் அதனால எல்லோருக்கும் தெரியக்கூடியதான துருவ நட்சத்திரமாக சாஸ்திரமா அவருக்கு அந்த பக்தனுடைய ஸ்வரூபம் பகவானுடைய ஸ்வரூபம் ஒண்ணுதான். ஆகையால் பகவானை என்னுடைய பெயரும் திருவன்னு பேர் வச்சுப்பா அப்படின்னு 1000 நாமாக்கள்ல திருவன் தேராஜா வருணோ திருவன் தேவோ பிரஹஸ்பதி திருவந்தராஷ்டிரம் தாரயதாம் திருவம். இந்த திருவம்ங்கிறது வேதத்தில் இருக்கிற பதம். அதனால வேதத்துல ஒவ்வொரு பதத்தையும் இப்ப சொல்லியிருக்கேன். 1000 நாமாக்களும் 1000 ருக்குகளை கண்டுபிடிக்கணும் நீங்க. அப்படி இந்த திருவம்ங்கிற பதமும் அதுல இருக்கு அப்படின்னு பக்தனுடைய ஸ்வரூபம் வேதத்தில் இருக்கக்கூடியதான ஸ்வரூபம். அப்படிப்பட்ட நாமாக்களை கவிதோ துருவகாங்கிற நாமாவோட நேற்று பார்த்தோம். அடுத்தது அக்ராஹ்யா, அவரை நாம் பிடித்துக் கொள்ள முடியாது. உலகத்துல எதை அறிந்தால் எல்லாம் அறியப்பட்டதாக ஆகும் என்று வேதங்கள்லாம் கருதுகிறதோ அந்த தத்துவம் என்ன அப்படின்னு கவுனகர் கேட்டார். கவுனதோக வை மகாஜாலா விதிவர் அங்கிர சம்பதா அங்கிருந்தன்னு வாங்கி அவர்கிட்ட போய் கவுனகர் கேட்டார். இந்த கவுனகர்னு சொல்றோம் வேதமே சொல்றது ஏதோ பிராமணன்னா சாதாரண ஆளுன்னு நினைக்கிறேன். லோகத்துல ரொம்ப பேருக்கு பிராமணன் உனக்கு பைசா ஒன்னும் இருக்காது. செஞ்சு வச்சுட்டு இப்படி எப்படி செஞ்சு சொல்றாரு. யாராவது கேட்டா கை நீட்டி வாங்கிட்டு இருப்பார். இப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு. இது பிராமணன் ஏதோ தானம் வாங்கறதுனால அவர் பரத்தம்னு நினைக்காதணும். அவர் தானம் வாங்கறதுனால்தான் நாம பரத்தமா இருக்கோம். ஏன்னா அவருக்கு சத்பாத்திரம்னு சொல்றோம். சத்பாத்திரம்னு என்ன அர்த்தம்? பாதனா திராயதே இது பாதம். நாம கீழே விழாம நம்மளை காப்பாத்துறதுனால அவருக்கு சத்பாத்திரம்னு தேகம் தேகம் அகல் விட்டு சித்ததே நது யாச்சதே. ஒவ்வொரு ராத்திரியும் அம்மா மாதவகரம் கேட்கிறானே அவர் நமக்கு என்ன பண்றாரு? அவர் நமக்கு வாங்கி கொடுக்கிறார். இது வேணும்னு பிச்சை கொடுக்கல. என்ன வாங்கி கொடுத்துருக்காருன்னா அதத்வா மாதிருஷோ மாபூ தத்வாத்வம் சாதுருஷோ பவா. இதான் அவர் சொல்றார். நானும் இப்படித்தான் போன ஜென்மம் அவரை வந்தவாடெல்லாம் எப்ப எது கேட்டாலும் இல்லேன்னு அனுப்பிச்சுட்டு இருந்தேன். அதனாலதான் இப்ப 7வது பேருக்கிற இருக்கிறோம் நான் கீழே வந்துட்டேன். இப்படி கொடுக்காம நீங்க என் மாதிரி கீழே வராதீங்க. உங்களால முடிஞ்சதை கொடுத்து மேல்நிலைக்கு போட்டோம். இருக்கிற தத்வாத்வம் சுவாதிருஷோபவா செய்யும் கொடுத்து அந்த நிலையிலே இருந்தோ. இந்த தானம்னு இருக்க ரொம்ப உயர்ந்ததான ஒரு கர்மம். ஒவ்வொருத்தரும் பண்ணணும். இத வாங்குற பிராமணனும் பண்ணணும். அது ஞாபகம். வாங்குறதுக்கு கொஸ்டின் இருக்கக்கூடாது. அது கொடுக்கணும். 4 பேருக்கு கொடுக்கணும். எல்லோருக்கும் கொடுத்துட்டு இருக்கணும். இதை கொடுக்கறதுங்கிறது முதல்ல ஏற்பட்டதான உத்தமமான ஒரு தர்மம். இந்த தர்மம் தான் யாகமாகவும் இருக்கு. இந்த தர்மம் தான் மற்ற கர்மாக்களா இருக்கு. தேவதோத்தேன திரவிய தியாகா யாகா. தியாகம்னா என்ன? தேவதையை உத்தேசித்து திரவியத்தை நெருப்புல போடுறது தியாகம் தான் யாகம்னு. அதே போல ஹோமம்னு அத்தனவும் பிரக்ஷேபா. அக்னியிலே தேவதைகளுக்காக நாம இதை கொடுக்கிறோம் பார்த்தல அதுதான் ஹோமம்னு. அதே விதமாக சத்பாத்திரத்தை நாம கொடுக்கிறோன்னே இது தானம்னு.
இந்த தானமானது என்ன பண்றது மனுஷனுக்கு? அவன் வாழ்க்கையில இது எனது வாதத்தனே பிரதமத்தனே கோதுமாத்தனே திராத்தனே அப்படின்னு அது வேணும் இது வேணும் இது வேணும் கேட்கிற பட்சத்துல சேர்த்து எல்லாரையும் நமதுங்கிற அகங்காரம் நமக்கு இருக்கு. எனதுன்னு சேர்த்து வச்சுக்கலாம். அகம் மமா அப்படின்னு இந்த மமாங்கிற மமக்காரத்தை போக்குறது தானம். ஆகவே எல்லோரும் தானத்தை பண்ணணும். இந்த தானத்தை பண்றதுனால்தான் சகல சேமத்தையும் அடைய முடியும். இந்த தானமானது தியாகத்துக்கு வழி கொடுக்கும். பகவத்கீதையிலேயே என்ன பண்ணிருக்கார்? யஜ அஜ யஜ, அதான் பகவத்கீதை. முதல் 6 அத்தியாயத்துல யாகம் பண்ண குரு கர்மைவ தஸ்மாத்வம் பூர்வதரம் கிருதம் கர்மா பண்ண அது பண்ண முதல் 6 அத்தியாயம் முடிச்சிருக்கலாம். அப்புறம் 7வது அத்தியாயத்துல இருந்து 12ஆம் அத்தியாயம் வரைக்கும் பஜா வர தியானம் பண்ணுங்கோ பஜனை பண்ணுங்கோ. அதுக்கப்புறம் 13ஆம் அத்தியாயத்துல 18ஆம் அத்தியாயம் வரைக்கும் என்ன தியஜா எல்லாத்தையும் சர்வதர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் பஜ அப்படின்னு கலைகள்னா தியஜா இத தியஜா தியஜா பஜ தியஜ பஜ தியஜ இப்படி இருக்கு. அதே விதமாக கலைகள் ஒரு தியாகத்தினாலதான் ஒரு மனுஷன் நிறுத்தலாம். தியாகேன அமிர்தத்துவம் அப்படிப்பட்டதான தியாகம் நமக்கு வரணும். இந்த தியாகம் பண்ணி உயர்ந்ததான ஒரு நிலை அடைஞ்சார் மகாகாலா. சவுனபோவை மகாகால 7 கட்டு வீடு வச்சுன்றதா பாருங்கன்னு ஒரு சின்ன 300 ஸ்கொயர் ஃபீட் தங்குறான். எங்க வீடு பெருசு பிளாட்டுங்கிறான். அதுவே இவனால முடியல இன்னைக்கு. ஆனா விவகாரம் என்ன, பழைய நாள் வீடுன்னா காலம் வீடை அந்த முழு வீடை பெருக்கி தங்குறதால இது குறைஞ்சு படுத்துறீர்கள். அவ்வளவு சிரமமா இருந்தது. ஆனா 2-3 தடவை பெருக்கி நீட்டா வச்சிருப்பாங்க. அப்படி இருந்தது விவகாரம் முழுக்க. அப்படி மகாகால அப்படி சேமமா இருக்கார். அவர் கேட்கிறார் பகவான எதை அறிந்தால் எல்லாம் அறியப்பட்டதாக ஆகும். அதுக்கு பதில் சொல்றாரு அஞ்சு ரெண்டு வித்யைகளை அறியணுமப்பா. பராவித்யா அபராவித்யா சொல்லி அதுல அபராவித்யா 4 வேதங்கள் 6 அங்கங்கள்னு சொல்லி முடிச்சு. ஆனா இவைகளுக்கு அப்பாற்பட்டதாக எந்த ஒரு விருத்தி அந்தக்கரண விருத்தி வருதோ யயா ததக்ஷரமதிகம்யதே யயா ததக்ஷரமதிகம்யதே எந்த அகண்டாகார விருத்தியினால அந்த பிரம்மமானது அறியப்படுகிறதோ அனுபவிக்கப்படுகிறதோ. நான் குடத்தை பார்க்கும் பொழுது இந்த குடம் மாதிரி என் மனசு மாறுது. மனசு குடம் மாதிரி மாறும். இப்ப தெர்மாமீட்டர்ல நீங்க வாயில வச்சுட்டீங்கன்னா டெம்பரேச்சர் இருந்தா என்ன ஆகுது? இங்க இருந்து மேல போறதோ இல்லையா? அதே மாதிரிதான் மனசும். எந்த பொருள் மனசும் தைஜசமான வஸ்து. மேடப்பம் தேஜஸ் அது நெத்துறை மாதிரி. அது என்ன ஆகுது? அது நீங்க எந்த பொருளை பார்த்தா கண் வழியாக இந்த பொருள் வரைக்கும். இது அந்தக்கரண பரிணாமம் மனசுடைய மாறுதல். மனசு ஜடம். அப்ப இதுவும் ஜடம் தான். ஆனா இது பிரகாசிக்கல, விருத்தி பிரகாசிக்காது. விருத்தி நூலில சைத்தன்யம் வச்சு. ஏன் கண்ணாடிக்கு முன்னால நீங்க நின்றுன்னா கண்ணாடியில பிரதிபலனம் வராதோ? அதே விதமாகதான் விருத்திங்கிறது மனசு. மனசுங்கிறது சுத்தமான திரவியம். அந்த திரவியத்துல ஆத்மாவுடைய பிரதிபலனம் இருக்கு. அந்த பிரதிபலனம் இருக்கிறதுனால அது என்ன ஆயிடுது? அது சைத்தன்யம் பண்ணக்கூடியதான வேலையை தானம் பண்றது. ஜலத்தை ஸ்டவ் மேல வச்சு அது என்ன ஆச்சுன்னு நெருப்பு என்ன காரியம் பண்ணுமோ அந்த காரியம் இந்த ஜலமும் பண்றது. என்னாச்சு? இது சொல்றதோ இல்லையா? என்ன பண்ணிட்டேன்னு தத்சங்கயோகா. அதே போலயே அந்த சைத்தன்ய சம்யோகத்தினால இந்த விருத்தியும் என்ன ஆயிடுச்சு? சைத்தன்யமாக மாறி போயிடுது. சைத்தன்யமாக மாறி போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? சைத்தன்யம் என்ன வேலை செய்யறதோ அதெல்லாம் இருக்கு. சைத்தன்யம் என்ன வேலை செய்யும்? பிரகாசிக்கும். அதே போல பொருளை இந்த விருத்தியும் பிரகாசிக்கும். விருத்தி சைத்தன்ய சம்பந்தம் இல்லாம என்னைக்குமே இருக்காது. கண்ணாடிக்கு இன்னைக்கு பிறந்ததோ அன்னைக்கு கண்ணாடி உடையிற பட்சத்தும் எதிர்க்க இருக்கக்கூடியதாக பொருளுடைய பிரதிபிம்பத்தை வைத்துக் கொண்டுதான் இருக்கும். ஆகையால் விருத்தியை நாங்க சைத்தன்யம் சொல்றோம். விருத்தியே எல்லாத்தையும் பிரகாசிக்கிறது சொல்றோமா? அப்படி விருத்தியினால பொருள் அறியப்படுகிறது. விருத்தியினால் அறியப்படுகிறதுன்னா விருத்தியில அறியறது விருத்திக்குள்ள இருக்கிற சைத்தன்யம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி எல்லாவற்றையும் அறிவால் அறியப்படுகிறது விருத்தியினால். அதே போலவே கை கால் இப்படிப்பட்டதான இந்திரியங்கள்னால பொருளை நாம குடித்துக் கொள்கிறோம். அறிவது வேற, குடித்துக் கொள்வது வேற. ஆனா இந்த ரெண்டும் ஆத்மாவே இந்த மனசு பண்ணாது. அதனாலதான் இதுக்கு என்ன வேற? எத்ததத்ரேத்யம் அக்ராஹ்யம் அகோத்திரம் அவர்ணம்
அகோத்திரம் ததபாணி பாதம். அது அகோத்திரம் அவர்ணம். அந்த பிரம்மத்துக்கு கோத்திரம் இல்லை, அதுக்கு வர்ணம் இல்லை. ஆனா அவர் தான் கோத்திரத்தையும் வர்ணத்தையும் சிருஷ்டி பண்ணினார். ஜாபிர் வர்ணியம்மையா சிரஷ்டம். தனக்கு ஒண்ணு வச்சுக்கல, மற்றவர்களுக்கு பண்ணிவிட்டார். என்னையா இப்படி பண்றார்? நான் தான் மாயைக்கு அதீதம்னு சொல்றேன். அப்படி யாராலையும் எந்த புலனாலையும் எந்த கர்மா இந்திரியத்தினாலையும் அறைய முடியாதோ அப்படிப்பட்டதான பரமாத்மா அக்ராஹ்யா. பிரபம் அக்ராஹ்யா. கர்மேந்திரியே நகரிஷ்யதே இது அக்ராஹ்யா. கர்மேந்திரியங்கள்னால வா பாணி பாத பாயு உபஸ்தம். கையினாலேயோ கால்னாலேயோ வாக்குனாலேயோ மற்ற இந்திரியங்கள்னாலேயோ அதை அடைய முடியாது. நீங்க ஆயால் அதை பிடித்துக் கொள்ள முடியாது. யதோவா ஜோதி வர்த்தந்தே அப்ராப்ய மனசாதா. இந்த மனசுனா எல்லாத்த விட வேகமாக செல்லக்கூடியதான புலன். கண்ணு காது மூக்க நாக்கு இதை விட ரொம்ப வேகமாக செல்லக்கூடியது மனசு. ஆனா அந்த மனசும் அந்த பரமாத்மாவை அடையணும் என்று கருதி அதை அடையறதுக்காக முயற்சி பண்ணி அங்கே போய் என்ன ஆயிடுது, என்னால பார்க்க முடியல என்று திரும்பி வருது. திரும்பி வரும் பொழுது ஒவ்வொரு புலனுக்கும் சொல்லிட்டே வருதான், முடியாது முடியாது. அப்ராப்ய மனசாதா. அப்படி ஆகையால் எந்த புலனாலையும் எதனாலையும் பரம்பொருளை அடைய முடியாது, பிடித்துக் கொள்ள முடியாது. ஆகையால் அவருக்கு என்ன பேரு? அக்ராஹ்யா. அக்ராஹ்யான்னு சொன்னேன், நன்னதான் இருக்கு. சில சமயத்துல இப்பொழுது நம்ம அவளை பிடிக்க முடியாது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால அவரை பார்க்கலாம், இல்லைன்னா இன்னொரு 20 வருஷம் ஆனதுதான் அவரை பார்க்கலாம். அப்படி நடக்கிறதுன்னு லோகத்துல. இப்ப பிரசிடண்டா இருக்காரு, நீங்க எல்லாம் போய் பார்க்க முடியாது. கிட்ட வந்தாலும் மதராசுக்கு வந்தாலும் உங்களால நீங்க போய் பேச முடியாது. ஏன்டா செக்யூரிட்டி அப்படித்தானே வச்சிருக்கோம். அவரை பார்க்க முடியாது, பெரிய உத்தியோகத்துல இருக்கா, பெரிய பஸ்ல இருக்கா, அவரோட செல்போன்ல கூட பேச முடியாது. அப்படி இருக்கக்கூடியதான் நிலை இப்படி. ஆனா அந்த உத்தியோகம் போயிடுதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன, சாதாரணமான மனுஷன். அப்ப நீங்க இல்ல, உங்களை பார்க்க தான் அவர் வருவார். அப்படி இந்த மனுஷ விவகாரம் எப்பவுமே இந்த உலகமானது நான் வசதி நான் தாழ்த்தின்னு யாரும் நினைக்கிறேன். சில சமயத்துல ஓடம் வண்டியில ஏறும், சில சமயம் வண்டி ஓடத்துல ஏறும். அது மகாபாரதத்திலே சொல்லியிருக்காரு. ஓடத்தை பூமியில தான் பண்ணுவார், அது சமுதிரத்துக்கு எடுத்துன்னு போறதுக்கு என்ன லாரியில எடுத்துன்னு போவோம். அப்ப என்ன ஆகும், லாரிக்கு மேல ஓடம் இருக்கு. பெரிய பெரிய ஓடமா இருந்தா என்ன பண்ணா, லாரியை இருப்பாரு, இங்க இருந்து வெளியூருக்கு போகணும்னா இது போறது நிதானமா மாறுமே. எப்படி ஆகும், நீ சக்கரனை நிற்கிறமேனா. பெரியவன் சின்னவனாகலாம், சின்னவன் பெரியவனாகலாம், எல்லாம் பகவானுடைய இஷ்ட. அதில் எதையும் ஒன்றும் சொல்ல முடியாது. அதே விதமாக இந்த பரமாத்மா இது இப்பதான் இப்படியா இல்ல எப்பவுமே சாஸ்வதா. அக்ராக்கியாக அக்ராக்கியங்கிறது காலத்தினால் அக்ராக்கியமா இல்ல வேற எப்பாவது மாறுமா? இல்லை. சர்வேஷு காலேஷு பவதி. கற்றது எல்லா காலங்கள்லயும் இப்படியே இருக்கிறார். ஆகையால் பகவான் ஒரு காலத்துல இருந்தார், ஒரு காலத்துல இல்லை என்றோ, ஒரு காலத்துல மாறுகிறார் என்றோ, வேற விதமாக ஒன்றும் கிடையாது. எப்பொழுதும் அவர் உயர்ந்தவர் தான். அவர்கிட்ட யாரும் போக முடியாது. அதனால சர்வேஷு காலேஷு பவதா பவதி இது சாஸ்வதா. ஆச்சாரியோட சொல்ற சாஸ்வதம் சிவமச்சுதம். எங்க ஸ்ருதி சாஸ்வதான்னு எங்க இருக்குன்னு நீங்க கவலைப்படாதீங்களோ. தினந்தோறும் பூஜையில சொல்றேன் சாஸ்வதம் சிவம் நாராயண எல்லாரும் சொல்லிட்டே இருக்கோம் பூஜை சமயத்துல. ஆகையால் சாஸ்வதம் இல்ல சாதாரணமா இது சொல்லும் பொழுது சிவம்னு பதம் பக்கத்துல இருக்கும். சிவனுக்கு சொல்றதோ நினைக்காதீங்க. அச்சுதம் சிவனுக்கு சொல்றதா சாஸ்வதம், பெருமாளுக்கு சொல்றதா எப்படியாவது வச்சிருப்பாங்க. ஸ்ருதி எப்பொழுதும் என்னென்ன 2 ஐடியாவும் கொடுத்துரும். நீங்க சண்டை போட்டு கொண்டு விவகாரமுக்க சாஸ்வதம் சிவம் அச்சுதம் அப்படி எப்படி அக்ராஹ்ய சாஸ்வதா. அடுத்ததாக ஒரு நாம கிருஷ்ணா. வரிசையாக சுத்த பிரம்ம நாமாக்களையே சொல்லிட்டு இருந்தது. அடுத்ததாக கிருஷ்ணன்கிற ஒரு நாமம். கிருஷ்ணன் சொன்னாலே அவதாரம்னு நமக்கு தெரியுது. கருப்பா உள்ளவர். இந்த கருப்புங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? ஏன் பகவான கருப்பா சொல்லிட்டு, ஏன் வெளுப்பா சொல்லப்படாத? எது ரொம்ப பெருசா இருக்கோ அது கருப்பா இருக்கு. இந்த ப்ளூன்னு சொல்றோம் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளூவா இருக்கிறதோ இல்ல கருப்பா இருக்கிறதோ ரொம்ப பெருசா இருந்தா அது அப்படித்தான். சமுத்திரத்துக்கு போனேன், ஜலம் எப்படி இருக்கு? கருப்பாதான், நீளமாட்டாங்க.
அதை எடுத்து என்ன பண்றது, கையில கொஞ்சம் எடுத்து பாருங்களேன் போய் பீச்சில், அது வெள்ளையா தான் இருக்கும். என்ன சார் வெள்ளையா இருக்கிறதெல்லாம் அப்ப நீளமா இருக்கு, அதான் ரகசியம். எப்பொழுதுமே ஒரு அளவை தாண்டி இருக்கணும், ஏன்னா எந்த பொருளும் அப்படித்தான். அதே போலயே ரொம்ப பெருசா இருந்தது அந்த உருவத்தை உங்க கண்ணு கிரகிக்காது, கலரை கிரகிக்கிறது உங்க கண்ணு. சற்று மாத்திர கிராக்கியோ குணோ ரூபம், இந்த உருவம் ஒண்ணு இருக்கு, அது கண்ணால மட்டும்தான் அறியக்கூடியதான குணம். ஆனா அந்த குணமா ரொம்ப பெருசா போயிடுது, ஏன்னா கண்ணை பார்க்கறத நிறுத்திடுதுன்னா என்னாச்சுன்னா கண்ணுக்குள்ள கருப்பா இருக்கு. அதனால வெயில்ல போய் கண்ணை மூடி பாருங்க, கருப்பா தான் தெரியும். சார் வெயில்ல தானே நின்று பாக்குறேன், வெயில்ல இருந்தா வெளியில் இருக்கக்கூடியதான் இருட்டு போச்சே ஒழிய உள்ளூர் இருக்கிற இருட்டை இவர் தான் பார்க்க முடியாது. உள்ளூர் இருக்கிற இருட்டை போக்கணுமே ஆனால் ஆசான் தான் வரும். புகாரோ எந்தகாரஸ்யா ருகார தன்னிரோதக அந்தகார நிரோதித்வாத் குரு வித்யபிதீயதே. அவரால் தான் இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ஆந்தர சமத்தை போக்க முடியும். வெளியில் இருக்கக்கூடியதான சூரியன் வெளியில இருக்கக்கூடியதான இருட்டை தான் போக்கடிப்பார். ஆகையால் அந்த உள்ள இருக்க கண்ணுக்குள்ள இருக்கிற இருட்டைத்தான், அந்த கருப்பு தான் காணப்படுகிறது. கிருஷ்ணனை நான் ஏன் கருப்புன்னு சொன்னேன், சர்வ வியாபகர். உங்களுக்கு சிறிதாக 6 நேரமா சாதாரணமாக மனிதராக காணப்பட்ட போதிலும் அவருடைய ஸ்வரூபமானது எங்கும் வாய்ந்ததான ஒரு ஸ்வரூபம், அப்படிப்பட்ட ஒரு மகிமை. ஆகையால் அவருக்கு ஸ்வரூபமே கருப்பு. ஆகையால் கிருஷ்ணா. அதோட மட்டுமில்ல, அந்த கிருஷ்ணன் நாம சொல்றோமே தவிர பூர்ணம் பிரம்ம சனாதனம். கிருஷ்ணனை சொல்லும் பொழுது அகோபாக்கியம் அமோபாக்கியம் நந்தௌகசாம் என்மித்ரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம். என்ன பாக்கியம், என்ன பாக்கியம், யாரால சொல்ல முடியும்? எந்த வைகுண்டநாதர் தான் யார எல்லோரும் அவரை காட்ட முடியாதோ அந்த ஸ்வரூபமானவர், அத்தியந்த மகத்துவத்தோட கூடியதான ஸ்வரூபமானவர் சாதாரண ஒரு மனுஷனுக்கு ஒரு சுலபையாக ஆயிட்டார். பார்க்கணும், 4 சாஸ்திரம் வாசிச்சோம்னா சொல்லிக் கொடுக்குறப்ப என்னென்ன ஒண்ணுமே தெரியாது, இப்பதான் சொல்லி பயிரை சொல்ற மாதிரி சொல்றாரு. நீங்க இப்படி சொல்றது சபையில் அப்படி, அது வேற இது வேற. குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், எப்படி சொல்லிக் கொடுக்கலாம், அவன் மனசுல எப்படி போனாது, இது ரொம்ப சுலபங்கிற எண்ணம் வரும்படி சொல்லி தரலாம். எப்ப நீங்க பார்க்கும் பொழுதும் அதை கேட்கிற மனுஷனுக்கு, அந்த குழந்தைக்கு என்ன இது நமக்கு நல்ல சுலபமா வந்துடும் போல இருக்க அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வரணும். அப்படி சொல்லி கொடுக்கணும். அந்த குருவானவர் என்ன பண்ற, அந்த சிஷியனை விட கீழ் லெவலுக்கு இறங்கி அதுக்கப்புறம் அந்த சிஷியனை கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்து மேல்நிலைக்கு கொண்டு போறாரா, அது மாதிரி தான் இருக்கணும். அதே மாதிரி பகவான் அவர் எப்படி இருந்த ஸ்வரூபம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா யோவேதனிதம் குஹாயாம் பரமேவ்யோமன். பரமேவ்யோமன் அவ்யாக்கிரதமான ஒரு ஆகாசத்தை, வேற எதுவும் எல்லா பொருளும் எந்த ஆகாசத்துல தங்கி இருக்கிறதோ அதிஷ்டானமா இருக்கோ அந்த ஆகாசத்துக்குள்ள தான் இருக்க, தான் அந்த ஆகாசத்துக்கும் அதிஷ்டானமா இருக்க. அப்படிப்பட்டதான அந்த சைத்தன்ய ஸ்வரூபமா இருக்கிறவர் உபனிஷத்துகள்லாம் 1000 வாக்குகள்னால எந்த ஒரு பரமாத்மாவை துதிக்க முயற்சி பண்ணி கொண்டிருக்கோ, ஆனா அவரை அடைய முடியலையோ அப்படிப்பட்டதான இந்த சத்ரூபமாகவும் சித்ரூபமாகவும் ஆனந்த ரூபமாக இருக்கக்கூடியதான பரமாத்மா தன்னுடைய மகத்துவத்தை விடாமல் சௌலபியத்தை எழுதுண்டார். சுலபமாக இருக்கார். சுலபம்னா ஈஸிலி அப்ரோச்சபிள் பை எவ்ரிபடி. அதான் அவருடைய சொரூபம். அவர் என்ன பண்ணினா, ஒன்றும் படிக்காதவர்களுக்கும் நான் அவளோட இருக்கேன். நல்ல வாக்கு சாஸ்திரங்கள்லாம் வாக்கு அவளுடைய ரிஷிகள் நடுவில் கூட்டத்தில் எதுவுமே இல்லை. அது ராமா அவதாரம். ராமன் என்ன பண்ணினா, காட்டுக்கு போங்க சந்தோஷமா போனோம். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ரிஷிகளோ வச்சுருக்காங்க. அத்தனை பேரும் அந்த ராஜ்ய காட்டுல இருக்கிற பட்சத்தை ஒவ்வொருவரும் எத்தனை ரிஷிகள் தியாகம் பண்ணுறாங்க. ஒரு என்னன்னா அகஸ்திய பிராதா அப்படிங்கிறார் வால்மீகி. அந்த அவருடைய பேரை சொல்லல, தெரியாதான. அகஸ்தியருக்கு அண்ணா வசிஷ்டர். ஏன்னா வசிஷ்டரும் அகஸ்தியரும் 2 பேரும் தான் அண்ணன் தம்பிகளாக பிறந்தார். மித்ரா வருணன்னு பேரு, இவருக்கும் சரி அவருக்கும் சரி. ஆனா அவர் என்ன, அவர் பேரு சொல்லப்படாது. என்ன பண்றது, சில பேர் பேரு சொல்லப்படாது. அவ்வளவு வசதினா அந்த வசிஷ்டருடைய பேரை சொன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம். சொன்னார், வசிஷ்டர் பெரியவா பேரை சொல்ல மாட்டேன், மன்னாரோட பெரியவான்னு தான் சொல்லுவாங்க. யாரும் ராஜராஜன் சொல்லக்கூடாது. அது அப்படி ரொம்ப பேர் பெரியவான்னு சொல்லி வழக்கமே தவிர அவருடைய பேரு சொல்றது இல்லைன்னு. அதே மாதிரி வால்மீகி என்ன பண்ணினார், வசிஷ்ட அகஸ்திய பிராதா. அப்படி ஒரு விசேஷமான அத்தனை ரிஷிகளையும் ஒவ்வொருத்தருடையும் போய்
அவள்கிட்ட ஒவ்வொரு ஆசிரமத்திலையும் தான் போய் அங்க இருந்து அவள்கிட்ட தானும் சொல்லி அவள்கிட்ட உபதேசம் தான் வாங்கிட்ட மான்கிடத்துல ரொம்ப வசதியான ஒரு சொரூபத்தை காண்பித்த ஒரு மனுஷன் எப்படி பழகணும், ஞானிகளோட பத்திரமா பழக்கணும். அவள்கிட்ட போய் சேதாம் புரதன பிரஸ்வசிதவ்யம் பெருமூச்சு காத்து விடக்கூடாது. அவ என்ன சொல்றாளோ அதை நம்ம கிரகிச்சுக்கணும் அப்படின்னு டிசிப்ளினை காமிச்சார். ஆனா கிருஷ்ண பரமாத்மா பார்த்த யாரா இருந்தாலும் சரி நான் மூவ் பண்ணுவேன். படித்தவனா இருக்கட்டும் படிக்காதவனா இருக்கட்டும் கோபிகாசைகள் ஒன்றும் தெரியாது ஸ்கூலுக்கே போல. ஆனா என்ன அவளுக்கும் ஆத்ம தத்துவத்தை நான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல அவளோட அதான் அகோபாக்கியம் நந்தகோப பிரஜப்தான். நந்தகோபத்துல இருக்கக்கூடியதான அந்த அவ எல்லோரும் பண்ணினதான பாக்கியம் இன்னது என்று சொல்ல முடியாது. என் மித்திரம் பரமானந்தம் பரமானந்தமான ஒரு மைத்திரியாதிபாசனாலப்யா மகாப்பிரளய சாட்சினி அப்படின்னு மைத்திரியாதிபாவம் இருக்கிறதுனால அதுக்கு மித்திரம்னு பேரு. என் மித்திரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம். அந்த பூர்ணமான ஒரு பிரம்மம் இப்படி வந்துட்டு அப்படிப்பட்டதான ஒரு சொரூபம். ஆகையால் கிருஷ்ணன்னு சொன்னா வந்து வராத்துல ஜெயில பிறந்தவர் அம்மா அப்பாவில ஜெயில இருக்கட்டும் விட்டு வந்துட்டார். இது உலகத்துல இருக்க எல்லாரும் பண்ணினாரு, அவருக்கு ஜெயில வரும்படியா பண்ணினாரா என்னமா கேட்கறான்னு தெரியுமா? இங்க உட்கார்ந்து எல்லாம் தெரிஞ்சவர் அந்தந்த ஆத்துல வந்து வெள்ளைய திருட்டு இருக்காரு. என்ன பேசுறதுக்கு ஏதாவது பேசலாம், என்ன தத்துவமும் இவளுக்கு தெரியாத அந்த சொரூபம் கூட உயர்ந்ததான ஒரு சொரூபம். ஆகையால் அவருக்கு கிருஷ்ணன். ஏன் கிருஷி பூவாதகஸ்தப்தா நஷ்ட நிர்வதிவாதக விஷ்ணு தத்பாவ யோகாச்ச கிருஷ்ணோ பவதி சாஸ்வதா. கிருஷி பூவாதகஸ்தப்தா கிருஷின்னு சொன்னா பூங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தமோ அந்த அர்த்தம். பூன பூமின்னு அர்த்தம் சொல்லணும். பூ சத்தாயா பூங்கிறது தாது பூ சத்தாயா. ஆயால் சத்தைய சொல்லலாம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படிங்கிற நாமாவில அதுல அந்த பேர்ல இருக்கக்கூடியதான சத்தியம்ங்கிற ஒரு அம்சமானது பூங்கிற பதம் சொல்லலாம். கிருஷிர்பூவாதக சப்தா நஷ்ட நிர்வதி வாதக நஹா அப்படின்னு சொன்னா நிர்வதி வாதக. நிர்வதினா ஆனந்தம்னு அர்த்தம், சுகம்னு அர்த்தம். கிருஷ்ணா அப்படின்னு சொன்னா என்னாச்சு? தத்துவம் ஆனந்தத்துவம். நடுவில் இருக்கிற ஞானத்தை நீங்க சேர்த்துக்கணும். என்னது? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்மா அப்படின்னு உபனிஷத்துக்கள்லாம் எந்த ஒரு பிரம்ம தத்துவத்தை சொல்லதோ அந்த பிரம்ம தத்துவமே கிருஷ்ணனாக ஆயிடுது அப்படிங்கிற. விஷ்ணு தத்பாவ யோகாச்ச. அந்த தத்பாவ யோகம் அந்த தத்துவமும் ஆனந்தத்துவமும் இருக்கிறதுனால கிருஷ்ணோ பவதி சாஸ்வதா. ஆகையால் இருக்கு கிருஷ்ணான்னு பேரு, சாஸ்வதான்னு பேரு. இது வியாசவச்சனாது சச்சிதானந்தாத்மகா கிருஷ்ணா. இந்த ஸ்லோகத்தை மட்டும் கொடுத்து இந்த ஸ்லோகத்துல என்னன்னு முன்னால இருக்கக்கூடியதான சாஸ்வதகாங்கிற பதத்தை இந்த ஸ்லோகம் சொல்றதா இல்ல கிருஷ்ணாங்கிற பதத்தை இந்த ஸ்லோகம் சொல்றதா? நடுவில் ஆச்சாரியால் பாக்கியம் பண்ணி போடுறது. ஏன்னா சாஸ்வதகாங்கிற முன்னால பதம் இருக்கு. இந்த சாஸ்வதகான்னு சொல்றது கிருஷ்ணோ பவதி சாஸ்வதா. ஆகையால் சாஸ்வதகாங்கிற பதத்தை சொல்றதுன்னு எடுத்துக்கலாம். கிருஷ்ணான்னு பதம் இருக்கு, ஆகையால் கிருஷ்ணன் எடுத்துக்கலாம். இது வியாசர் சொல்லிட்டார். வியாசர் ஏன் சார் இப்படி கன்ஃபியூஸ்டா ரெண்டு நாமாக்க சொல்லியிருக்காருன்னு அவர் கொஞ்சம் பொழுது போகணும். ஏன்னா பிள்ளையார் தான் நினைக்கிறேன். அவர் முன்னாலேயே சொல்லிவிட்டார். இந்த பாரத டிக்டேட் பண்றப்ப கண்டினியூஸா டிக்டேட் பண்ணிடணும். பாட்டுக்கு கொஞ்சம் எழுதிட்டு அப்படியே உட்காந்து மேல பார்த்துட்டு கீழே பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா எந்நேரம் நான் பேனா வச்சுருந்த பேனா எல்லாம் காஞ்சி போடும், எல்லாம் முடியாது. அதனால விடாம பண்ணிட்டே இருக்கணும். அப்ப நான் எழுதுறேன். சரி சார் என்ன பண்றது, வேற யாரும் எழுதுறது கிடைக்கல சார், ட்ரைப் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப பிள்ளையார் இவர் இப்படி சொன்னாரா? அப்ப அவர் ஒரு கண்டிஷன் போட்டார், நாம ஒரு கண்டிஷன் போட்டோம். என்ன ஆச்சுன்னு நீங்க எழுதுறப்ப புரிஞ்சது எழுதுறோம். எங்கேயும் புரியாம அப்படியே ஏன்னா போட்டோம்னு எழுதப்பட. நாம படிச்சுட்டு இருக்கோம், ஒரு லைன் பிடிக்கலன்னு வச்சுங்களேன், சரி அடுத்த லைன் போறோம். நிஜமா பாருங்க, நாளைக்கு இந்து பேப்பர் படிக்கிறப்ப நான் புரிஞ்சு பாருங்க, படிச்ச புரியல என்ன பண்றது, டிக்ஷனரி எடுத்து பாக்குறா. அந்த சந்தர்ப்பானுசாரமா ஏதோ ஒரு அர்த்தம் நமக்கு புரிஞ்சதுன்னு தலையாட்டிட்டு நாமளே படிச்சுட்டு போயிட்டே இருக்கோம். நிறைய நிஜமா பார்த்தேன், நிறைய பதங்களுக்கு நமக்கு அர்த்தம் தெரியாது. அப்படித்தானே இருக்கு. அந்த பிரயோகங்களும் சில பிரயோகங்கள் என்ன பண்றாங்க, முன்னால் இருக்கிற இங்கிலீஷ் வேற இப்ப இருக்கிற இங்கிலீஷ் வேற.
இருக்கிற பதங்களுடைய இங்கிலீஷே மாத்திட்டு இருக்கான் விவகாரம் முழுக்க. ஆனா நம்ம படிச்சு புரியுது, ரைட்டுன்னு போயிட்டே இருக்கோம். இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, உனக்கு கரெக்டா புரிஞ்சாதான் எழுதணும் அப்படின்னு. பிள்ளையாரும் அவர் என்ன நினைச்சார், நமக்கு தெரியுமோ இல்லை, இப்ப என்னாச்சு இவர் இந்த தாத்தா நமக்கு தெரியாத விஷயம் என்னத்தான் சொல்ல போறாரு அப்படின்னு. வேணும்னு என்ன பண்றதுன்னு நடுவில் ஒரு ஸ்லோகம் இப்படி விட்டுறது, கிட்ட ஸ்லோகம். இதை வச்சுன்னு ஒரு 1/2 hour அப்படி யோசனை பண்ணிட்டு இருப்பார். ஏன்னா எழுதுறமே புரிஞ்சுக்கிறமே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிற காலத்துல அவர் இன்னொரு 100 ஸ்லோகம் கவனம் பண்ணிருப்பாரு. அதனால நடுவுல இப்படியே பண்ணினாராம். எப்படி அஷ்டவு ஸ்லோக சகசிராணி அஷ்டவு ஸ்லோக சதானித்த 8800 ஸ்லோகம். அத்தனை ஸ்லோகங்களும் அகம் வேசி, அதனுடைய அர்த்தம் எனக்கு தெரியும். சுகோ வேசி, நான் பாடம் சொல்லி கொடுத்தேன் சுகர் சுவாமிக்கு தெரியும். சஞ்சயோ வேசிவா நவாண்ட, சஞ்சயருக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது. அப்படி வியாசாச்சாரியர் மகாபாரதத்தை இவ்வளவு அழகா தயார் பண்ணிட்டு பாருங்க. இந்த ஸ்லோகமானது சாஸ்வதாங்கிற நாமாவை சொல்லல, கிருஷ்ணா நாமா சொல்லல. இது வியாசவதனா சச்சிதானந்தாத்மகா கிருஷ்ணா. ஆச்சாரியால் தீர்மானம் பண்ணிட்டார் உங்களுக்கு சச்சிதானந்தாத்மகமான ஒரு ஸ்வரூபம். அதனாலதான் கிருஷ்ணன்கிற நாமாவுக்கு தாண்டி ஒரு அர்த்தம் சொன்னாரா, கிருஷ்ணவர்ணாத்மகத்வா கிருஷ்ணா. கிருஷ்ணமான கருப்பான வர்ணம் இருக்கிறதுனால அவருக்கு கிருஷ்ணன். கிருஷாமி பிருதிவீம் பார்த்த பூத்வாகாத்ஞாயதோஹலஹ கிருஷ்ணோ வர்ணஸ்தமே யஸ்மாத் தஸ்மாத் கிருஷ்ணோஹம் அர்ஜுன. அப்படின்னு மகாபாரதத்துல சாந்தி பர்வாவில அர்ஜுனனுக்கு நான் கிருஷ்ணனாக இருக்கேன், எதற்காக சோம்பேறியா இல்லைன்ற. பகவானுக்கு எப்பொழுதுமே திருஷ்டி பண்ணணும். அவனவன் அவனுடைய வேலையை விடாம பண்ணிட்டு இருக்கணும். அப்பதான் அவருக்கு ரொம்ப. நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, இந்த கலப்பை இருக்க, கலப்பைக்கு கீழே இரும்பு இருக்க, அந்த இரும்பு மாதிரி நான் இருக்கேன். அந்த கலப்பையா நல்லா போட்டு பூமியில உழுதா அப்பொழுது அந்த பூமியில இருக்கக்கூடியதான பாகங்கள் நான் ரெண்டா பிரிஞ்சு அதுக்கப்புறம் அந்த மண்ணெல்லாம் நல்லா மாறி உங்களுக்கு தானியத்தை போட்டுகளையானால் பீஜாவாப் மண்ணில் நல்லா வரும். ஆகையால் நீங்க செய்யக்கூடியதான செயல்கள் அது பலனை கொடுக்கணுமையானால் நீங்களுடைய கிருஷி வேணும். கிருஷிதோம் அஸ்தி துர்பிக்ஷம். அதனால கிருஷாமி பிருதிவீம் பார்த்த பூத்வாகாத்ஞாயதோஹலஹ கார்ஷ்ணியாயதா. சாந்தோக்கியப்படுறது இத கார்த்தியேன கார்ஷ்ணியாயுதேன சர்வம் கார்ஷ்ணியாயுதம் வித்யாசம் ஸ்யாத் சாதாரம்பணோ விசாரோ நாமதேயம் மிருத்திகேத்யேவ சத்யம் அப்படின்னு நக நிக்கிரந்தனம் கார்ஷ்ணியாயுதம்னு சொல்ற பதில. அந்த கார்ஷ்ணியாயுதம் இரும்பு, அதுக்கு கீழே இருக்கிற கலப்பைக்கு கீழே இருக்கும். அதனால கார்ஷ்ணியாயதோஹலஹ கிருஷ்ணோ, அது எப்படி கருப்பா இருக்கோ அதே போல நானும் கருப்பா இருக்கேன். கிருஷ்ணோ வர்ணஸ்தமே யஸ்மாத் தஸ்மாத் கிருஷ்ணோஹம் அர்ஜுனா. நானும் இன்னைக்கும் முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கேன், சும்மா உட்கார்ல. என்ன இருந்தாலும் நாம் செய்ய வேண்டிய நானவாப்தம் அவாப்தவியம் வர்த்தகங்களுக்கு கர்மணி. எனக்கு அடைய வேண்டியது ஒன்றும் இல்லை, இருந்தாலும் செயலை பண்ணிக்கொண்டே இருக்கேன். அதே போல ஒரு மனிதன் எனக்கு காலம் சரியா இல்லை, எடுக்கின்றது ஒன்றும் சரியா வரமாட்டேங்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க பண்ண வேண்டியதான செயலை விட்டுறாதீங்க. இன்னைக்கு காலம் நல்லா இருக்காம போகலாம், நாளைக்கு இது 100 மடங்காக பலத்தை கொடுக்கும். ஆகையால் ஒவ்வொரு மனுஷனும் கவலை இல்லாமல் பகவானிடத்தில் அர்ப்பணம் பண்ணி சர்வத்தையும் நம்ம கர்மாக்களை விடாம பண்ணிக்கொண்டே இருக்கணும். அப்படிங்கிறதா கிருஷ்ண தத்துவம். அதான் சொல்றது கிருஷ்ணோ வர்ணஸ்தமே யஸ்மாத் தஸ்மாத் கிருஷ்ணோஹம் அர்ஜுன இது மகாபாரதே அப்படின்னு பகவானுடைய நாமக்கள்ல 57வது நாம கிருஷ்ணஹாங்கிற நாம வரைக்கும் பார்த்தோம். அதுக்கு மேல லோஹிதாட்ச பிரதர்சனா பிரபோதஸ்ரீகதம் தாம பவித்ரம் மங்களம் பரம் அப்படின்னு மங்களமான நாமக்கள் வரப்போறது. இத அடுத்த சனிக்கிழமை அன்னைக்கு பார்ப்போம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை விசேஷமாக அட்சய திருதிய கிளாஸ் இல்லைன்னு கிளாஸ் இருக்கு, சனிக்கிழமையும் உண்டு ஞாயிற்றுக்கிழமையும் உண்டு. ஆனா அட்சய திருதியன்னு விசேஷமாக இருக்கு. அன்னைக்கு அட்சய திருதிய தினத்துல நம்ம நல்ல காரியங்களை பண்ணணும். நம்ம எதை பண்ணினாலும் அட்சயமான பலத்தை கொடுப்பதனால் அட்சய திருதிய. அதாவது தங்கத்தை வாங்கினா அட்சய திருதியன்னு வச்சுக்க வேண்டாம், வாங்குறவா வாங்குங்க, நான் வேண்டாம்னு சொல்லல. ஆனா ஞாபகம் வச்சுங்க, அதுக்காக வரல. எந்த ஒரு செயல் நீங்க பண்ணினாலும் அட்சயமான பலத்தை கொடுப்பதனால் அதுக்கு அட்சய திருதியன்னு பேரு. ஆகையால் அன்னைக்கு நம்மளால முடிஞ்ச பதார்த்தத்தை 4 பேருக்கு தானம் பண்ணணும். அதே போல ஆகாரத்தை போடணும் 4 பேருக்கு. இப்படி நல்ல காரியங்கள் நிறைய ஜபம் பண்ணணும்.
இவைகள்லாம் அன்னைக்கு பண்ணினா அக்ஷயமான ஒரு பலத்தை கொடுக்கும். ஏன்னா அந்த சூரியனானவன் இந்த அக்ஷயமான அந்த நிலையில இந்த கர்த்தரின்னு கிருத்திகா நட்சத்திரத்துல சூரிய பகவான் இருந்திருக்கார். அது தைசிசமான நட்சத்திரம். சூரியனும் அந்த நட்சத்திரத்துல ரொம்ப விசேஷமாக இருந்திருக்கார். அந்த நட்சத்திரத்துல சூரியன் இருக்கும் பொழுது நீங்க எதை பண்ணினாலும் மனசு ஏகாக்கிரமா இருக்கிறதுனால அதிகமான பலத்தை கொடுக்கும்னு சாஸ்திரம் சொல்றது. அவ்வளவே தவிர நீங்க அது வாங்கணும் இது வாங்குறது முன்னாடியே வாங்குங்க, இல்லை பின்னாலே வாங்குவோம், அன்னைக்கு டைம் இருந்தா வாங்குவோம், அதுக்கு கவலைப்பட வேண்டாம். ஆனா நல்ல காரியங்கள் எல்லாம் எல்லோரும் பண்ணணும், இன்னார் பண்ணணும் அப்படி இல்லை, எல்லோரும் அவ்வளவா முடிஞ்சது. விஷ்ணுதாசனாவத்தை படிக்கிறார், வேற ஏதாவது நல்ல கிரந்தங்களை படிக்கிறார், உங்களுக்கு தெரிஞ்சதான திருவாசகம் திருவன்பா எது இருந்தாலும் படிக்காதீங்க. நல்ல காரியங்கள் எதுவும் பண்ணலாம், ஜபத்தை பண்ணலாம், விசேஷமான ஹோமங்களை பண்ணலாம், இருக்கிறவா தானமும் பண்ணலாம். எல்லாத்துக்கும் பலத்தை கொடுக்கக்கூடியது எல்லோரும் பண்ண வேண்டியதான கர்மாக்கள், அதையும் பண்ணி சேமமாக வருவோம். அடுத்து